ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் குருமா தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. அப்படியே நறுக்கி வச்ச ஆனியனும் கிரீன் சில்லிஸும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் சால்ட்டும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வந்துட்டு நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை தொடர்ந்து நம்ம வெஜிடபிள்ஸும் பட்டாணியும் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிளேட் போட்டு மூடி வைங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. தேங்காவும் முந்திரி பருப்பும் போட்டு அரைச்ச நல்லா திக்கான பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. வேற பவுல்ல மாத்தி சர்வ் பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா செமையா இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.